இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூரோஎஸ்டி ஒரு பை ஜோனில் இருக்கிற மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட்டு ஒரு 6.3னா ஒரு 7.41 இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்ப்போம். அது நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறப்ப நமக்கு அது எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ 1.6ல் இருக்குது. ஸோ நமக்கு 1.9 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் கீழே வர்றது நம்ம இந்த பை ஜோன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்வைப் பண்ணுறதுக்கு கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து மேபி கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போகிற மாதிரி உங்களுக்கு காட்டலாம். இன்கேஸ் இந்த 1697 வரைக்கும் போகும், போயிட்டு கூட கீழே வரும். பார்த்தா நமக்கு ஒரு $10 கிட்ட தான் வரும். ஏன்னா இப்போ மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ நம்மளை இந்த மாதிரி தான் நிறையா ஃபேக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சுருக்கான். ஆனால் க்ளோஸ் வச்சு இதை உடச்சிட்டான். ஸோ இப்போ அகெயின் இதுக்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சு இதை உடைக்காமல் இருக்கணும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் 1 மினிட்லேயே போய் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 மினிட்டில் இப்போ இந்த ரீசெண்டாக வச்சுருக்கான் பார்த்தீங்களா இந்த ஹையை. ஸோ இந்த ஹையை உடச்சிட்டான்னு சொன்னாக்க நம்ம அடுத்து இதை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் ட்ராப்பில் மாட்டக்கூடாது. இப்போ நான் ஒரு லைன் போட போகிறேன் பாருங்க. ஸோ இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இந்த க்ரீன் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னு சொன்னால் நம்ம அகைன் இந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களை வந்துட்டு இந்த இடத்துலேருந்து உங்களை கீழே இறக்கி விட்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும். இப்போ நான் மேலே உள்ளது ரெட் கார்டு போடுறேன். இதுக்கு ரெட்டுக்கு மேலே வேறு கலர் சேஞ்ச் பண்ணுவோம், பர்பிள். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம், சம்பவம் என்ன நடக்குதுங்கிறது. இந்த மாதிரி இடத்துல போய் என்ட்ரி எடுத்துடக்கூடாது. என்ட்ரி எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாட்டிக்குவோம். நம்ம ஸ்டாப் லாஸு கிட்டத்தட்ட 16லேருந்து 15 $10 வந்துடும். நீங்கள் இது ஸ்டாப் லாஸாகவும் வைக்க முடியாது. இது வந்துட்டு ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட வரவே இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தாக்க இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்தால் நம்ம வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்ப்போமே. இப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு இந்த ஜோன் இருக்குல்ல, ஸோ இந்த இடம் கிட்ட மார்க்கெட் வருதுன்னா அந்த ஒரு பர்பிள் லைன் போடுற பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அவன் இதை தொடவே இல்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் நமக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவன் அட்லீஸ்ட்டு இது வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி அவன் கீழே வருவான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இப்போ இது ஒரு பைக்கான ஒரு அறிகுறி தான் நல்லா தென்படுது. ஸோ பார்ப்போம், இந்த ரீசெண்ட் ஹை எடுக்கிறானான்னு பார்ப்போம். கேண்டில் அது உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள், நம்ம போட்டிருக்க அந்த க்ரீனுக்குள்ளே. ஸோ இன்னும் இப்போ வந்துட்டு நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாகவும் இருக்கும், பார்த்திங்களா. ஸோ அதனால தான் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பை எடுத்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் திணறும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல சேல் ட்ரை பண்ணலாம். இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு கூட இந்த ஒரு ஏரியாவை பார்ப்போமா. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1657 அப்படின்னா இந்த 1666 இருக்குல்ல, அது பக்கம் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ என்ன நடக்குதுன்னு சம்பவம். இந்த ஜோனுக்கு கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு கீழே தான் போவோம். பட் இந்த ஒரு ஏரியா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த இதையும் உடச்சிட்டான்னா நமக்கு அடுத்து இந்த லைன் இருக்குது. ஸோ இதையும் உடச்சினா கண்டிப்பாக அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ இதையுமே கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் உடைக்கிறான். ஸோ இந்த பர்பிள்லேருந்து ரிவர்ஸ் ஆனான்னு வச்சுங்க, கண்டிப்பாக மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான். ஸோ இப்போ இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்பிள் லைன் போட்டிருக்கேன்ல,
பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த பர்பிளையும் உடச்சிட்டான். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியான்னு பார்த்தாக்கா இந்த ஒரு ஜோன் இருக்குது. இப்போ போட்டிருக்கான் பாருங்கள் பர்பிள். ஸோ இந்த பர்பிளையும் உடச்சிட்டானாக்கா அதுக்கு பிறகு கீழே போகும். நமக்கு எப்படியும் ஒரு 1:2 ஆச்சும் கிடைக்கும். ஒரு $20 பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஆனால் மேலே லாஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு $3 லாஸ் காட்டுனுச்சு. கீழே ப்ராஃபிட் இவ்வளோ தூரம் இறங்குது. ஆனால் $1.5 $2 தாண்ட மாட்டேங்குது பாருங்கள். இந்த இடத்த வந்துட்டு பையர்ஸுக்கும் ட்ரை பண்ணுவாங்க, செல்லரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா பையில் 68% இருக்குது, செல்லில் 32% இருக்குது. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட் வந்துட்டு ஏன்னா இப்போது ட்ரெண்டு வந்துட்டு அப் ட்ரெண்ட் காட்டுது பாருங்கள் சிக்னலு. அதாவது இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு அவங்க பை சைடுன்னு காட்டுறாங்க. ஸோ அதனால் 68% பை சைடில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டியூட் வந்துட்டு அவங்க அதான் சொல்கிறேன்னா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அவங்க சம்டைம்ஸ் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இது 2 சைடுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. செல் பண்ணுறவங்களும் இந்த இடத்துல செல்லுக்கு ட்ரை பண்ணலாம், பை பண்ணுறவங்களும் இந்த இடத்துக்கு பை பண்ணலாம். ஸோ இது டிசைட் பண்ண வேண்டியது இன்ஸ்டியூட்டு. ஸோ ரூல்ஸ் வந்துட்டு 2த்துக்குமே அப்ளிகபிள் தான். பையர்ஸுக்கும் அப்ளிகபிள், செல்லர்ஸுக்கும் அப்ளிகபிள். ஆனால் செல்லரை விட பையருக்கு கொஞ்சம் ஒரு படி ஜாஸ்தி. ஏன்னா கீழே வந்துட்டு அவன் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டான், பையரோட ஸ்டாப் லாஸை. அப்போ வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டில் பையரோட ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷான மொமெண்டம் கொடுத்துருக்காங்கிறப்ப இது பையர்ஸுக்கான ஒரு சிக்னல் தான். அதாவது ரூல்ஸில் வந்துட்டு பையர்ஸுக்கு 80% கரெக்டு ஃபாலோ பண்ணுறது. பட் செல்லர்ஸ் எப்படின்னு சொன்னாக்க, இல்லை இது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, அது எடுக்கலை, மேபி இது ட்ராப்புக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு செல்லர்ஸும் நினைக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். பட் ஆனால் இவன் போகிற போக பார்த்தா மேலே தான் போகிறாங்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஏன்னா செல்லர்ஸ் ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது. இது வந்துட்டு மேலே தான் போக போகிறான். அநேகமாக இவன் அடுத்து மேலே போனால் எது வரைக்கும் மேலே போக பாசிபிலிட்டி இருக்குனாக்க இந்த 117 இருக்குல்ல, ஸோ 117 வரைக்கும் இவன் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுவோம். நம்ம என்ட்ரியில் நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். இப்போ அதுவும் வந்துட்டான். ஸோ நான் இப்போ வந்துட்டு சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட அக்கௌண்ட் 8 தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்மளால் ஒரு என்ட்ரி எடுக்க முடியாது. அதனால் நான் இந்த இடத்துல ஒரு பையை போட்டு விட்டேன். பை எவ்வளோ தூரம் போய் தள்ளி விழுந்துருக்கு பாருங்கள், $1.20. இது நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட் திரும்புகிறப்ப பை ஆர்டரை வந்துட்டு நான் சேல் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இது ஹெட்ஜு, நம்ம அமௌண்ட் வந்துட்டு இதாகக்கூடாதுங்கிறதுக்கு. நான் இந்த இடத்துல வைக்காமல் உள்ளே வரான், திருப்பி அப்படியே விழுந்துருவானோ. நம்மளே என்ன மாதிரி பாடுபடுத்துகிறாங்க பார்த்துங்க. இதில் புதுசாக வரவங்கலாம் நிலமை என்ன ஆகும்? டேய், பை சைடு போகிறீங்களா, சேல் சைடு போகிறீங்களாடா? ஆஹா.
கடைசியாக சம்பவம் பார்த்தீங்களா, 117 நான் போட்ட க்ரீன்லேருந்து இன்னும் இவன் இன்டியூஸ் தான் பண்ணுறான். இன்னும் இந்த க்ரீன் ஜோனுக்கு அவன் தொடுவான். இதெல்லாம் எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? பட் இருந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கடைசியில் என்னுடைய க்ளோஸ் பண்ண இதை பார்த்தீங்கன்னா என்னோடய இது க்ளோஸ் ஆனது 117,222 ஓகேவா. ஸோ 117,222 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது லாஸ்ட்டாக போன இடம் பார்த்தீங்கன்னா அது 117,222. என்னுடைய இது வந்துட்டு இந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்களா 7லேருந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வரைக்கும் வந்திருக்கு. அப்போல்லாம் $1:5 $50.